திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கல்கி 2898 ஏடி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அதாவது இந்த கதைக்களம் 2898 நடக்குது. ஏடினா ஆனோ டாமினி, அதாவது பிசி ஏடின்னு சொல்லுவாங்க. பிசினா கிமு அப்படின்னு சொல்கிறாங்களே, பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன். ஆனோ டாமினி அப்படிங்கிறது லாட்டின் ஃப்ரேஸ், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த கதைக்களம் டைட்டிலே சொல்றாங்க 2898, அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி. ஒரு எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு கதையா இருக்கு. எதிர்காலத்தில் அந்த உலகம் எப்படி இருக்குது, அதாவது இந்த உலகம் ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டா மாறிடுது. அதாவது டிஸ்டோப்பியன் வேர்ல்டுங்கிறது இந்த வேர்ல்டுல நம்ம இப்போ இருக்கிற சிஸ்டம் இல்லை இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் வளங்கள் எதுவுமே இருக்காது. அது அப்பையில ஃபியூச்சரிஸ்டிக்கா அன்னைக்கு டெக்னாலஜிக்கலாக கொஞ்சம் டெவலப் ஆனாலும் அன்னைக்கு மக்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு தண்ணி, ஃபுட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அங்கே பணத்துக்கு பதிலாக வேற ஒரு பொருளுக்கு அந்த மதிப்பு இருக்கும். இப்போ நம்ம வேர்ல்டில் கரன்சி, காசு தான் செல்வம். அதை வச்சு தான் எது வேணால் வாங்க முடியும். மதிப்பு எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் டிஸ்டோப்பியன் சிட்டி இல்லை வேர்ல்டில் எப்படி இருக்கும்னா, அங்கே வேற ஒரு பொருளோ எதுக்கு ரொம்ப டிமாண்டு, எது ஈஸியாக கிடைக்காதோ அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ எதிர்காலத்தில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இத்தனை லிட்டர் பெட்ரோல் கொடுத்தனா நான் உனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பணத்துக்கு பதிலாக அதுக்கு அந்த வேல்யூ வந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கல்கி ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன புரியுதுன்னா, யூனிட்ஸ்னு பேசிக்கிறாங்க. அது கரண்ட், பவர் சோர்ஸா, எனர்ஜி என்ன எது நமக்கு தெரியல. ஆனால் யூனிட் மட்டும் பேசிக்கிறாங்க. அங்கே கரன்சிக்கு பதிலாக யூனிட்டுங்கிறது தான் அந்த வேல்யூவாக இருக்குது. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் ஒரு பாலைவனத்தில் ரொம்ப வறுமையான சூழலில் மக்கள் வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே முதலும் கடைசியுமா உருவான நகரமாக காசி அப்படின்ட்டு ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அது நம்ம உலகத்தில் இருக்கிற காசி தான் ஃபியூச்சரில் அப்படி இருக்குங்கிறத சொல்ல வராங்களா, இல்லை இது முழுக்க ஃபிக்ஷனலா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணியே இல்லை அப்படிங்கிறது, மேலே தான் தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அதுக்கு மேலே ஒரு நகரம் இருக்க மாதிரியும், அது ரொம்ப செழுமையான, அங்கே வசதியான ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க வாழ்கிற ஒரு நகரமாக இருக்கலாம். கீழே இவங்க அடிமையாக வச்சுக்கிற ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி வச்சுக்கிற அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதில் காடுங்கிறவர் ஒரே ஒருத்தர் தான், சுப்ரீம் எஸ்கின் ஒருத்தர் தான் காட் அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் அந்த உலகத்தையே ஏமாற்றி வச்சுருக்கலாம், இவர் தான் கடவுள். இல்லைனா அவருக்கு உண்மையிலே பவர்ஸ் இருந்து, அந்த அதிகாரம் செல்வாக்கெல்லாம் இருந்து, அவர் அந்த உலகத்துக்கு ஒரு காட் மாதிரி திகழலாம். அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்கலாம். இப்போ அந்த காடோட ஃபேஸ் என்ன ஏதுங்கிற ரிவீல் பண்ணாமல் தான் ட்ரெய்லர் மூவ் ஆகுது. அப்போ ஒரு சின்ன பையன் கேட்குறான் இந்த மாதிரி, அது அமிதாப் பச்சன் தான், அவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் கூட வந்தீங்கன்னா வெளியே நிறைய பேரை காப்பாற்றலாம் அப்படின்னு. அதுக்கு அமிதாப் பச்சன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் காப்பாற்ற வேண்டியது ஒரே ஒருத்தனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் தீபிகா படுகோனே ஒரு ப்ரெக்னென்ட்டான உமனாக வராங்க. அவங்களோட குழந்தைய டார்கெட் பண்ணி தான் நிறைய பேர் அவங்கள தேடி வராங்க. நிறைய பேர் அவங்கள ஹண்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள பிடிச்சிட்டு போகிறதுக்கு வர்றாங்க. அவங்கள பாதுகாக்கிற அந்த ஒருவனே அப்படின்னு சொல்கிறார்ல, ஒருத்தனை காப்பாற்ற போகிறேன்னு, அந்த ஒருவன் அந்த குழந்தைய கூட இருக்கலாம். அந்த குழந்தை ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக ஒரு சிருஷ்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது பிறந்துச்சுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க. அந்த குழந்தைய இந்த காட் அபகரிக்க நினைக்கலாம். இப்போ அந்த குழந்தைய தான் காப்பாற்றுறதுக்காக தீபிகா படுகோனே கூட அமிதாப் பச்சன் இருக்காரு. அப்புறம் ஏதோ மகாபாரதத்தில் அந்த வார் வந்தோன்னே ஒரு ஃப்ரேம் மாதிரிலாம் காட்டுறாங்க. அது பிரபாஸா இல்லை அமிதாப் பச்சனோட சின்ன வயசு ரோலா இல்லை நம்ம ஆண்டவரான்னு தெரில. அப்புறம் அப்படியே நம்ம பிரபாஸ் என்ட்ரி. இதில் பிரபாஸ் பவுண்டி ஹண்டராக வராரு. பவுண்டி ஹண்டர்னா ஒன்றும் இல்லை. பவுண்டிங்கிறது முதல்ல என்னென்னா, கவர்மெண்ட் இல்லை அந்த வேர்ல்டில் யார் அதிகாரத்தில் இருக்காங்க, இல்லை பெரிய ஒரு யாரை வேணா இருக்கலாம். கைதி படம் பார்த்துருப்பீங்களே, அர்ஜுன் தாஸ் சொல்லுவார், இவனுக்கு தலையை எடுத்துகிட்டு வரவனுங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு. அதுதான் பவுண்டி. அதாவது ஒருத்தன் தலைக்கு இவன் உயிரோடையோ இல்லை பணமாவோ கிடைச்சா இவனுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த பவுண்டி வச்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் தேடி நிறைய பேர் அவங்கள பிடிச்சிட்டு வர கிளம்புவாங்க. அவங்களாம் அந்த பவுண்டி ஹண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த பவுண்டியை பணமாக உயிரோடையே பிடிச்சிட்டு போய் அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க. இப்போ அந்த ரோல் தான் பிரபாஸ் வராரு. அவரோட சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இல்லை ஃப்ரெண்டாவோ ஒரு ஏஐ டெக்னாலஜியோட ஒரு கார் மாதிரி ஒரு ட்ராய்டு வருது. அது பேர் தான் புஜ்ஜி. அது இவருக்கு எங்கெங்கெல்லாம் பவுண்டி கிடைக்குதுங்கிற இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. அது வரைக்கும் பாலைவனம் புழுதியோட காட்டின வேர்ல்டை திடீர்னு விஷுவல் மாற்றி காட்டுறாங்க. மேபி அது மேலே செழுமையாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நகரம் சொன்னல, அது அந்த நகரமாக கூட இருக்கலாம். அதில் பிரபாஸ் எப்படி வர்றாருனா, யூனிட்ஸ்க்காக என்ன வேணால் பண்ணுற ஒரு பவுண்டி ஹண்டரா, யாரை பற்றியும் கேர் பண்ணாத ஒரு கேர் ஃப்ரீயான ஒரு ஃபன்னான ஒரு பவுண்டி ஹண்டரா வர்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கான பவுண்டி புஜ்ஜி இன்ஃபார்ம் பண்ணுது பைரவாவுக்கு. பைரவாங்கிறது பிரபாஸோட கேரக்டர் தான்.
அதில் பார்த்தோன்னா 5 ஸ்டார் பவுண்டி 1 மில்லியன் போட்டிருக்கு. அது தீபிகா படுகோனியோட பவுண்டியாக தான் இருக்குது. இப்போ இவங்களை வந்து பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. கதைப்படி எப்படி இருக்கும்னா, பிரபாஸ் வந்து தீபிகா படுகோனியை வந்து தேடி போய் அவங்கள பிடிச்சிட்டு வரதான் பார்ப்பாரு. மேபி அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்கிறத கேட்டு இவர் யார் சைடு திரும்புறாரு, இவர் வந்து கவர்மெண்ட்டே வந்து பிடிச்சி கொடுக்க போறாரா, அமிதாப் பச்சன் கூட சண்டை போட்டு இவங்கள பிடிச்சிட்டு போய் யாரை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க போறாரா, இல்லை இவரே வந்து அவங்க கூட சேர்ந்து அவங்கள எதிர்த்து சண்டை போட போறாரா அப்படிங்கிறது படம் வந்தோன்னு தான் தெரிய போகுது. இது மோஸ்ட்லி ஒரு டெம்ப்ளேட்டடான ஒரு ஃபார்முலா தான். இவங்க சைடு நியாயத்தை கேட்டு இவங்க கூட நின்று சண்டை போடுவாங்க. ஹீரோனா அதான் பண்ணுவாங்க. அதுக்கு இதுவும் விதிவிலக்கா இருக்காது நான் நினைக்கிறேன். இந்த ஒரு குழந்தைக்காக வந்து ஒரு வாரே நடக்கணுமா தீபிகா படுகோனே கேட்குறாங்க. இத்தனை உயிர் சாவணுமா, இத்தனை போர்கள் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் நிறைய சிஜி ஷாட்டோட பெரிய வார் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ உள்ள டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு சண்டை போடுற மாதிரி. இன்னும் இந்த உலகத்துல பிறக்காத ஒரு உயிருக்காக வந்து இன்னும் எத்தனை பேர் பலியாகணும் அப்படின்னு தீபிகா படுகோனே கேட்குறாங்க. கடைசியில் நம்ம ஆண்டவர் என்ட்ரி. பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. அவர் தான் அந்த லார்ட் யசீனா இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான கெட்டப்ல இருக்காரு. வந்துட்டு பயப்படாத, இன்னொரு ஒரு பிரபஞ்சம் உருவாக போகுது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு யூனிவர்ஸ் உருவாக போகுதுன்னு சொல்றாரு. அதை எதை மீன் பண்றாருன்னு தெரியல. மொத்தமா அது வந்து ஃபேண்டசியா இன்னொரு யூனிவர்ஸ் மொத்தமா உருவாக போகுதுன்னு சொல்றாரா, இல்ல இந்த பிரபஞ்சத்தை அழிச்சிட்டு இவர் கட்டுக்கோப்புல இவர் ஒரு சிஸ்டம் உருவாக்கி ஒரு யூனிவர்ஸ் உருவாக்க போறாரா அப்படிங்கிறது மீன் பண்றாரான்னு நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னோட கெஸ்ஸிங் தான். ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மேபி படத்தில் இன்னும் சர்ப்ரைசஸ் இருக்கலாம். இது முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்காது. இது மைத்தாலஜி பேஸ்டு சயின்ஸ் ஃபிக்ஷனாக கூட இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு புராணம், ஒரு ராமாயணம் இல்லை மகாபாரதம் அப்படிங்கிற அதோட கேரக்டர்ஸ் வச்சு மெட்டஃபரிக்கலாக வச்சு கூட இந்த கதை வரலாம். இல்லை இது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் கூட இந்த கதை நகரலாம். நம்ம ஊரில் பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிற படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிச்சோ இல்லை இன்ஸ்பயர் பண்ணியோ வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கல்கி மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தோம்னா இது நமக்கு பல ஹாலிவுட் படங்களை ஞாபகப்படுத்துது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹாலிவுட்லேயே பெரிய ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார் வார்ஸ் 70கள்லேருந்து படமாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ வர படங்கள் வெப் சீரிஸ்னு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பிரபாஸோட கேரக்டர் கூட பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பவுண்டி ஹண்டரா வருது. அது இப்போ ரீசெண்டாக வந்த மேண்டலோரியன் அப்படின்ற ஒரு ஸ்டார் வார்ஸ் சீரிஸ் இருக்குது. அதில் பார்த்துக்கிட்டோம்னா மேண்டலோரியன் ஒரு பவுண்டி ஹண்டரா இருப்பார். அதில் பேபி யோடான்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு பவுண்டி இருக்கும். அதை வந்து இவர் ஸ்டீல் பண்ணிட்டு போயோ இல்லை அந்த பவுண்டி வச்சவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு வரும். கடைசியில் இவரே இவங்க கூட சேர்ந்து அந்த பேபியை சேவ் பண்ணுறதுக்காக வந்து சண்டை போடுவார். கிட்டத்தட்ட இந்த லைனு இதோட ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சண்டையோட பார்த்தோம்னா இந்த லேசர் லைட்ஸ் ஃபைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹெவியாக ஸ்டார் வார்ஸ், ரிபல் மூனு, அப்புறம் டியூனு, மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துது. பட் நமக்கு வேர்ல்டு செட்டிங் மட்டும் அப்படி பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு கதையை ஏதாவது புதுசாக பண்ணியிருந்தா தான் வந்து அது மக்களை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பிரபாஸோட கேரக்டர் மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா கௌபாய் பிபாப் அப்படின்ட்டு ஒரு அனிமே இருக்குது. அதில் பார்த்துக்கிட்டோம்னா அதில் ஸ்பைக் அப்படின்ற ஒரு ஹீரோ வருவார். அவரோட கேரக்டரும் இப்படி தான் இருக்கும். அவரும் ஒரு பவுண்டி ஹண்டர் தான். ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டில் நடக்கிற கதைகள் தான். அதில் பார்த்தோம்னா அவரும் வந்து ஒரு கேர்ஃப்ரீயாக, அவர் எதை பற்றியும் கவலை இருக்காது. சர்வைவலுக்காக வந்து இந்த மாதிரி பவுண்டி ஹண்ட் பண்ணி அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் இருக்காரு அவரோட கேரக்டர். அதை பார்த்தா எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மேலே ஒரு நகரம் வந்து செழுமையாக இருக்கிறதும் வந்து கீழே ஒரு நகரம் வந்து ஒரு வறுமையில் வாடுறவங்க. இப்போ ஒரு ஜாப்பனீஸ் காமிக் ஒன்று போயிட்டுருக்கு, கச்சியை கூட்டா அப்படின்ட்டு. அதோட லைன் மாதிரி இருக்குது கொஞ்சம். ஸோ அதுவும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது கதைகளாக இருக்கலாம். புஜின்னு ஒரு ட்ராய்டு, அதாவது ஒரு ரொபாட் மாதிரி ஒன்று வருது. அது வந்து ஸ்டார் வார்ஸ் படங்களில் வந்து நிறைய ட்ராய்ட்ஸ் வரும், அதாவது நிறைய ரொபாட்ஸ் மாதிரி வரும். அதை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம ஆண்டவரோட லுக்கு பார்க்கும்போது இதே ஸ்டார் வார்ஸ் சீரீஸில் ஒரு பெரிய வில்லன் இருப்பான். அந்த வில்லனோட ரோல் மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட அவரோட ஃபேஸ் மேக்கப் கொண்டு வந்து அதோட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு கடவுள், இந்த மாதிரி ஒரு காட் ஃபேஸ்லாம் வந்து அந்த வில்லனை வச்சு பெருசாக பேசுவாங்க. ஸோ இதுவும் அதை இன்ஸ்பயர் பண்ணி பண்ண மாதிரி கூட இருக்கலாம். இந்த கல்கி படம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த படத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, அப்புறம் திஷா பாட்னி, அப்புறம் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன், பசுபதி, கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த புஜின்ற ஒரு ட்ராய்டு கேரக்டருக்கு வந்து அவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து துல்கர் சல்மான், விஜய் தேவர்கொண்டா இவங்களாம் வந்து இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்குதா தகவல்லாம் வருது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து 2 பாகங்களாக ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த முதல் பாகத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் பண்ணியிருக்க வில்லன் ரோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 நிமிஷம் தான் அப்பியர் ஆக போகிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது பாட்டில் தான் வந்து பெரிய ஸ்க்ரீன் டைம் அவருக்கு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இந்த படத்தை வந்து நாக் அஸ்வின் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் எல்லாமே அவர் தான். இந்த டைரக்டர் நாக் அஸ்வின் யாருன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி மகாநட்டி, அதாவது கீர்த்தி சுரேஷ் வந்து நடிகையர் திலகம் அப்படின்னு ஒரு படம் நடித்தாங்க. நடிகை சாவித்ரியோட வாழ்க்கை வரலாறு பேஸ் பண்ணி ஒரு படம் வந்துச்சுல பயோபிக்கா. இதுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருந்தாங்க.
இந்த படத்தில் வந்து துல்கர் சல்மான், விஜய் தேவர்கொண்டா, சமந்தா அப்படின்ட்டு நிறைய ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருந்துச்சு. அந்த படமே வந்து ஒரு பேன் இண்டியன் வெற்றி அடைஞ்ச படம் தான். அந்த படத்தோட டைரக்டரோட அடுத்த படம் தான் வந்து இந்த கல்கி. மிகப்பெரிய பட்ஜெட்டில் மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சந்தோஷ் நாராயண். அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு பேன் இண்டியன் பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான் நினைக்கிறேன். 4 வருஷமாக அந்த படத்துக்கு அவரும் உழைச்சதாக வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் இந்த படத்துக்கு வந்த ப்ரோமோ ட்ரெய்லர்ஸ்லாம் வந்து பெரிய சப்போர்ட்டே அவர் தான். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலே ஃபயராக தான் இருக்குது. இந்த கல்கியோட கதை வந்து எப்படி போக போகுது, அது எந்த மாதிரி உலகத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்காக ஒரு ப்ரீலூட், அதாவது ஒரு முன்னுரை மாதிரி ஒரு சின்ன சீரீஸ், ஸ்பின் ஆஃப் சீரீஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. அதாவது அனிமேஷனில் விட்டுருந்தாங்க. அந்த சீரீஸோட பேர் பைரவா அண்ட் புஜ்ஜி. இது வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. 2 எபிசோடு தான். அதுக்கு வந்து பிரபாஸ் அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அந்த புஜ்ஜிங்கிற கேரக்டருக்கு 2 பேருமே டப் பண்ணி அந்த மாதிரி ஒரு குட்டியாக மினி சீரீஸாக வந்துருந்தது. இப்போ இந்த சீரீஸும் கூட இந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஆயத்தப்படுத்துகிற ஒரு சீரீஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸில் கூட எடுத்துக்கிட்டோம்னா அந்த படங்களில் வந்து அந்த படங்கள் போக அந்த சீரீஸ் போக க்ளோன் வார்ஸ் அப்படின்ட்டு ஒரு இதே மாதிரி ஒரு அனிமேஷன் சீரீஸ் இருக்குது அவங்களுக்கும். அதுவும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஃபேமஸான ஒரு அனிமேஷன் சீரீஸ் தான். முடிஞ்சால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து வேர்ல்டு வைடாக 27ஆம் தேதி தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது. ஐமேக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சிஜி கிராஃபிக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப எஃபர்ட் போட்டு பெரிய செலவு பண்ணி பெரிய டைம் டியூரேஷனில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற படங்களுக்கு தேவைப்படுறத விட இந்த வேர்ல்டு செட்டிங்கே ஃபுல்லாக சிஜியோட தான் நகரப்போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்துக்கு அதிக மெனக்கடல் இருந்திருக்கும்னு புரியுது. இப்போ இந்த படத்தோட டீம் வந்து இந்த படத்துக்காக புஜ்ஜி அப்படின்ட்டு உண்மையிலே ஒரு 6 டன் எடையுள்ள ஒரு காரை வந்து மஹிந்திரா நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப் வச்சு உருவாக்கியிருக்காங்க. அந்த காரோட எக்ஸிபிஷன்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததை நீங்கள் சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அதை வச்சு ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடத்தி ஒரு ப்ரொமோஷன் நடத்துகிறாங்க. அதனால் வந்து இந்த புஜ்ஜிங்கிற ஒரு கேரக்டரே வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் வந்து ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஒரு பெரிய மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, லெட்ஸ் சி, படம் வரையில் பார்க்கலாம். ஓகே, இந்த கல்கி 2018-98 AD இந்த படத்தோட ட்ரெய்லர், டிகோடிங் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தகவலாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.